ட்ரெயினில் லிஃப்ட் கிட்ட அவ்வளோதான். ட்ரெயினில் லிஃப்ட் கேட்க முடியாது. ஓகே. இப்போ இந்த வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இங்கே ட்ரெயின் கிளம்பு. ஓகே. குமுதம் ஸ்ரீகிரியிலேருந்து. ஓகே. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு காஞ்சிபுரத்திலிருந்து புறப்படும் ஸ்நேகிதம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் மகளிர் அனைவரும் ஏற்றிக்கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் இங்கே வந்தடையும். பேர் கஸ்டமர் காடி இன்கர் எக்ஸ்பிரஸ் கா காயக்கா இதுக்கு மேலே ஹிந்தி தெரியாது, கை தட்டுக்கா அவர் நடிக்கிறாங்க. சூப்பர் அண்ணே. அப்படியே இந்த ட்ரெயினில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக அந்த கதவை திறக்கிறேன், ரெஸ்ட் ரூமில் ஒருத்தருக்கான் வெளியே வரமாட்டாங்க. அவனை கொஞ்சம் வெளியே வர வைக்கிறீங்களா? உள்ளே மாட்டிக்கிட்டாங்களா? ஒருத்தர் வந்து ரெஸ்ட் ரூமில் உள்ளே மாட்டிக்கிட்டாரு. சாரி, உள்ளே போயிட்டார். வெளியே வந்து ராஜு அர்ஜென்ட்டாக முடியல. அந்த அளவுக்கு உண்மையாக நடந்த விஷயம். ஓ இல்லை, அவ்வளோ டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறேன். கதவு தட்டுறாப்புல ரொம்ப நேரமாக நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். இதை ஒரு கான்செப்டாகவே மாற்றணும். எப்படி பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். அவரை கூப்பிடவா? ராஜு ஓகே. ரைட் பக்கம் ரைட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. உள்ளே இருக்கிற ஆள் வேறு யாரும் இல்லை, இவர் தான். பார்க்கலாம். வெளியே வரா. அவசரத்துக்கு போறதில்ல, வெளியே வர. அடக்க முடியலடா, வெளியே வரா. என்ன உடைச்சிருச்சு? என்ன யூரின் டேங்க் அண்ணா உள்ள அவன் உடைச்சிட்டானே. போயிட்டான். இதே ட்ரெயின் வந்து ஒரு பாலத்துக்கு மேலே போகுது. பாலத்துக்கு மேலே. அப்போ அதோட சவுண்ட் இப்படி இருக்கும். அதோட பாலத்துக்கு ஒரு பொண்ணு கீழே குதிச்சிச்சு. அதை நான் பண்ணேன். சூப்பர். தண்ணி சவுண்டுக்கு நான் பண்ணேன். சூப்பர். ஓகே. இதே 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இதே ட்ரெயின் கிராஷ் ஆகுது. யார் நடிக்கிறாங்க? செம்ம ஃபோர்ஸா. பா அண்ணன் பர்ஃபார்மன்ஸை பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், இதுக்காகவே அண்ணன் ஒரு மாதமாக பிளாட்ஃபார்மில் படுத்து அவ்வளோ வாய்ஸையும் கேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் இவர் சாதிச்சிருக்காரு. எல்லாருமே பிளாட்ஃபாரத்துலேருந்து சாதிப்பாங்களா, அந்த மாதிரி அண்ணன் அந்த பிளாட்ஃபாரத்துலேருந்து சாதிச்சவர் எங்கள் அண்ணன். உண்மையாகவே வந்து நான் வந்து ரயில்வே ட்ராக் போனேன்னா கொஞ்ச நேரம் நிற்பேன். ட்ரெயின் கிராஷ் ஆகும்போது அதை நோட் பண்ணுவேன். ஒரு சில நுணுக்கங்களான சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பேன். ஸோ அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுவேன். சிலது என்னோடய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பண்ணுறதை பார்த்து கேள்வி ஞானத்திலும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு என்ன தேங்க்ஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் சூப்பர். அது அவங்க பண்ணுற ப்ராக்டிஸும் இருக்குது. இதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ண போகிறாருன்னா, 2 ட்ரெயின் நேருக்கு நேர் மோதுது, அப்படி ஆக்சிடென்ட் ஆகுது பண்ண போகிறாரு. அப்படி இல்லையா? தண்ணி கொடு. சரி, அண்ணா அதை நேரில் பார்த்துக்கல போல, அதனால பண்ணுறேன். தண்ணி கொடு. அப்படியா? வேணாம், பரவாயில்ல. பண்ணுறேன். கேட்டதுக்கப்புறம் வேணாம். இல்லை, சும்மா பட. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்களா? பண்ணுறேன். ஐயோ, உண்மையாகவே அண்ணன் பண்ண போகிறாரு. இல்லை, அந்த தண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு பாருங்க. அந்த தண்ணி தான் எந்த தண்ணி? புரியலையே.
கலந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி தானே? நார்மல் தண்ணி தானே? கலந்து வச்சுருக்கீங்களா? நார்மல் தண்ணி தான். ஓகே, இப்போ 2 ட்ரெயின் நேருக்கு நேர் வந்து மோத போது அண்ணன் பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, எல்லா சவுடையும் நான் கேட்ச் பண்ணுவேன் அந்த இடத்துல நின்று அப்படின்னு. அப்போ ஒரு ட்ரெயின் மோதி இருக்கும் போது இவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அந்த வாய்ஸ் மோதலாம் இல்லைங்க, ஒரு ட்ரெயின் போகுது, ஆ. எதிரில் வந்து ஒரு ட்ரெயின் கிராஷ் ஆகுது. ஸோ அந்த